Hello DJ Squad. So today என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சுவாலிட்டி. ஸோ பஞ்சுவாலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு இடத்துக்கு கரெக்டான டைமில் போகிறது. கரெக்டான டைம் இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ரீச் ஆகிறது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது. உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ பஞ்சுவாலிட்டி இருக்கணும். பஞ்சுவாலிட்டி இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயத்த நீ இழப்ப. ஒன்று உன்னோட ரெப்புடேஷன், ரெண்டாவது உன்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப இஷ்டம். எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்கணும்னு நினைப்பான். பட் ஒரு பெரிய ஈவெண்ட் வருது. அவனோட ஓவர் கான்ஃபிடென்ட் அவனோட கண்ணை மறைச்சிருச்சு. ஸோ டைமுக்கு போக வேணாம், ஜஸ்ட் லேட்டாகவே போகும் அப்படின்னு நினச்சவன் ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகலாம். ஆனால் 7 மணிக்கு வர சொன்னவாங்க 7:17க்கு ரீச் ஆகுறான். ஸோ 17 நிமிஷம் தாமதமாக போகிறான். போயிட்டு கிரவுண்டில் பார்க்குறான், யாருமே இல்லை. ஸோ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் தான் ஆளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கிரவுண்டில் உட்காந்துருக்கான். காலங்கள் விச் மீன்ஸ் டைம் போயிட்டே இருக்கு. 20 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷம் ஆகுது, வரவே இல்லை. அப்போ அவனுக்கு புரியுது, ஒரு வேளை போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூல் ரிசப்ஷனிஸ்ட்டை ரெஸ்ட் பண்ணி போகிறான். போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறான், மற்றவங்கெல்லாம் எங்கே இன்னைக்கு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க 7 மணிக்கு கிளம்பிட்டாங்களே, நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப பதட்டப்படுறான். அதுக்கப்புறம் பிடி ஸ்டாருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணுறாங்க. அந்த பையன்கிறவன் இருக்கான், நீங்கள் என்ன அவனை கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரொம்ப ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிடி மாஸ்டர் அந்த சத்தம் அவனுக்கு கேட்குது, அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஒன்ஸ் அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடி மாஸ்டர் சொல்லியும் அந்த ஸ்கூல் ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே கேளாத கேள்வி கேட்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த பையன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. யாரும் அவனை தரக்குறவும் பேசுனதில்லை. பட் அந்த இன்சிடெண்ட் பிடி மாஸ்டர் ரொம்ப கேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப பேசிட்டார். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு ஆல்ரெடி ஈகோ. ஸோ நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அவனால் ஒழுங்காக இருக்க முடியல. தோட்டம் இருக்குது, ஒரு 4 வாழை மரங்கள் இருக்குது. அப்படிங்கிற ஒரு வாழை மரத்தை கோவத்தினாலே போட்டு கையினாலே குத்தி உடைச்சிட்டான். ஓகே சரி, நம்ம டீம் ஆட்டு அவங்க வின் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நம்ம அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அது பண்ணிட்டான், விட்டுட்டான். ஓகே, ஸோ அந்த பையன் கேப்டன். ஆனால் அவன் பண்ண 17 நிமிஷம் தாமதம் அந்த பெரிய டோர்னமெண்ட்டை அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தென் மண்டே எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆகையும் இவன் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துட்டான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே என்றதுக்குள்ளே பிடி மாஸ்டர் மறுபடியும் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன டோர்னமெண்ட்டுக்கு வரல அப்படின்ட்டு, நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி திமிரா பேசுகிறான். இப்போ நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். என்னாச்சு அப்படின்னா, நீ உள்ளெல்லாம் போகக்கூடாது, பிரின்ஸிபலை மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்ஸிபல் மீட் பண்ண முடிச்சலாம் வெயிட் பண்ணுறான். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போகிறான். போக என்ன ஆச்சு அப்படின்னா, இவரும் பிடி மாஸ்டரும் சேர்ந்து வராரு.
ஸோ பிரின்ஸிபல் அங்கே உட்காந்துருக்கேன், இவங்க 2 பேரும் நிற்கிறா. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிடி மாஸ்டர் கிட்ட பிரின்ஸிபல் கேட்குறாரு. இவன் டோர்னமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ அந்த பையன்கிட்ட டைரெக்டாக அந்த பிரின்ஸிபல் கேட்குறாரு, ஏன் டோர்னமெண்ட்டுக்கு போகல, நீ நல்லா விளையாடுவியா, நீ ஒரு கேப்டன், ஏன் மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் லேட்டாக இருந்துச்சிட்டேன், அதெல்லாம் கேட்டால் பண்ணி சாப்பிட கூட வந்தேன், பட் 17 நிமிஷம் தாமதமாயிட்டேன், பட் இவங்க எனக்காண்டி வெயிட்டே பண்ணலை, இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு அவர், சரி அதுக்கப்புறம் உனக்கு டைம் கிடச்சிருக்குல்ல, அப்பா கூடயோ இல்லை பஸ்ஸை பிடிச்சி போயிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படி சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன அவர் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாரு, எனக்கு அந்த ஈகோ நல்லா போகலை அப்படி சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு, இப்போ பாரு புரிஞ்சுக்கோ, அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், உன்னோட ஆரோகண்ட்டாக விடு. ஸோ இந்த மாதிரி நீ பஞ்சுவாலிட்டி மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா டெஃபினட்டாக உன் வாழ்க்கையில் 2 விஷயத்த நீ இழப்ப. ஒன்று உன்னோட ரெப்புடேஷன். ஸோ இவர் ரெப்புடேஷன் சொன்னோடனே எனக்கு அங்கே அந்த பையனுக்கு நெஞ்சில் ஒரு ஆரோ பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஏன்னா யாருமே அவனை அப்படி திட்டினது இல்லை. ஸோ அவன் ரியலைஸ் பண்ணுறான். 2வது உன்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இழப்பா அப்படி சொல்கிறாரு. ஸோ அவனுக்கு அது கனவு, அந்த டோர்னமெண்ட்டில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். பட் அவன் பண்ண முட்டாள்தனம் 17 நிமிஷம் லேட்டாக போனது, அதுக்கப்புறம் ஆரகண்டாக நடந்துக்கிட்டாரு. ஸோ இதனால் அவனோட பொண்ணான வாய்ப்பை இழந்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ரியலைஸ் பண்ணி அழுற நிலைமைக்கு போயிட்டான். பட் இருந்தாலும் அழக்கூடாது, பசங்க அழவே கூடாது அப்படி சொல்லி இந்த சொசைட்டி சொல்கிறதா ஞாபகம் வந்துச்சு அந்த பையனுக்கு. தென் அதுக்கப்புறம் ஸ்டேர்ஸ் அப் ஏறி மறுபடியும் ஸ்கூலில் கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆகிறான். அவனோட 4 பிளேயர்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னடா வரவே இல்லை, உன்னால் 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்துட்டோம், ரன்னராக வந்துட்டோம், ஏன்ல வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொன்னாங்க. அதை கேட்டு அந்த பையன் ரொம்ப அழுதுட்டான். அவளை அடக்கி வச்சவன் இவங்க இப்படி சொல்லையும் அழுதுட்டான். கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஓகே நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் நெக்ஸ்ட் இயர் அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்களால பண்ணவே இல்லை. ஸோ சில வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கிடைக்கும், நம்ம தான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக பயன்படுத்தணும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ அதில் ஒரு காம்போனன்ட் தான் இந்த பஞ்சுவாலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயத்த யூட்டிலைஸ் பண்ண முடியும். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி மோட்டிவேஷனல் கண்டென்ட், ரிலேஷன் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி செல்ஃப் அவேர்னஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய வீடியோஸு இந்த அப்கமிங் டேஸில் நான் போடுறேன். ஓகே, ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர்.